இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா உன் சிவா தான். சிவா உன் புருஷன் தான். நீதான் சிவாக்கு பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் உனக்கு எந்த விதத்திலயும் போட்டியா வரமாட்டேன், சரியா? அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு ஜனனி. இப்ப சொல்ல வேண்டாம், கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கலாமே. அவரு போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். நான் பொறுமையா இல்லனா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத புரிஞ்சுக்க நீ தயாராவே இல்ல. ஹலோ, நீங்க பொறுமையா இல்லனா பிரச்சனை தான் பெருசாகும். அப்பாவுக்கும் துளசி அண்ணியோட அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆனா 2 பொண்டாட்டியோட வாழ சொல்லுவாங்க. அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இன்னும் 3 நாள் தானே. 3 நாளைக்கு சிவானனுக்கு துளசி அண்ணி தான் பொண்டாட்டி. அப்படிதான் இந்த வீடும் நடந்துக்கும். புரியுதா? இல்ல, விருப்பம் இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேனா? தாராளமா போய் சொல்லுங்க. பிரச்சனை துளசி அன்னைக்கு இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணி வாங்க அண்ணி. அண்ணி காவேரி, இவளுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஐயோ, ஒரு தெளிவும் வேண்டாம். அவங்க ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு அம்மாஞ்சு கிடையாது அண்ணி. அம்முக்கு நீ வாங்கன்னு சொல்றல்ல, வாங்க அண்ணி. காவேரி இரு. ஆமா, மாப்பிள்ள எங்க? வெளியே எங்கேயாவது இருப்பாருப்பா. சரிம்மா, நீ உன் வேலையை பாரு. மாப்பிள்ள, அங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க. இல்ல, எனக்கு ஒரு வேலை. கல்யாணத்துக்கு தான் வர முடியல, 2 பேரு கூடயும் போட்டோ எடுத்துக்க முடியல. அத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குமா. தீராத வருத்தம் கூட. சரி அங்கிள், நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள நீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க? இல்ல, எனக்கு அவரு அம்பலா அங்கிள் கூட ஏதோ பேசணுமா. அவரு போயிட்டு வரட்டுமே, நம்ம அப்புறம் எடுக்கலாம். போகட்டுமா, அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் நடுவுல இருக்கேன், நீ இந்த பக்கமும் மாப்பிள்ள அந்த பக்கமும் நின்னு ஒரு போட்டோ எடுத்து அத மொபைல்ல வச்சு நான் அப்பப்ப பாத்துப்பேன். நாங்க 2 பேரும் இருக்கிற போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். இப்போ எதுக்கு போட்டோலாம்? நீ அனுப்புன போட்டோல நான் இருப்பேனா? நானும் இருக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். புரியாம பேசுற. துளசி ஆசைப்படுறாருல, எடுத்துக்கிட்டோம். பாத்தியா, மாமனாரோட ஆசை ஒரு மருமனுக்கு தான் புரியுது, ஆனா உனக்கு புரிய மாட்டேங்குது. எடுங்க மாப்ள. நல்லா இருக்கு மாப்ள, நல்லா பிரமாதமா எடுத்திருக்கீங்க. மாப்ள, நீங்க ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. துளசி உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? அப்பா, எனக்கு தூக்கம் வருது. உங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அங்க போய் தூங்குங்க. காலையில நம்ம கண்டிப்பா பேசலாம். என்னம்மா நீ? அப்பா எவ்வளவு ஆர்வமா மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் துளசியை பிடிக்கும்? துளசி தனக்குன்னு எதுவுமே யோசிச்சதில்ல. எப்பவுமே இந்த குடும்பத்துக்காகவே யோசிப்பாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துக்காக எதை வேணாலும் தாங்கிப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேல பெரியவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு துளசினா உசுறு.
நீங்க சொல்லும் போது கண்ணு கலங்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேல பொண்டாட்டி அவங்க இவங்கன்னு மரியாதையா பேசுறீங்களே, அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். இத பாரு, மாப்பிள்ளையே உன்னை பிடிக்குன்னு சொல்லிட்டாரு. உனக்கே மாப்பிள்ளை பிடிக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. சொல்லு, நான் போறேன். பரவாயில்ல துளசி, சொல்லுங்க. சிவா ரொம்ப நல்லவருப்பா. சிவாவுக்கு நல்ல மனசு. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். சொல்ல போனா அவருக்கு என்ன பிடிக்காம கூட போயிருக்கலாம், என்ன வெறுத்து கூட ஒதுக்கி இருக்கலாம். எனக்காக எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த வீட்ல நான் இருக்க அவர் என்ன அனுமதிச்சிருக்காரு. இந்த மனசு வேற யாருக்குமே வராதுப்பா. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அந்த கடவுளோட வரம். காலம் முழுக்க நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாவும் அன்போடும் இருக்கணும். அந்த கடவுள் தான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இருங்க, ஏங்க பேசிட்டீங்கல்ல, அவங்களும் தூங்கணும்ல, வாங்க. சரி, இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். என் மனசு நிறைஞ்சிருக்கு. படுங்க, நீ தூங்குமா. வாங்க. சிவா, சாரி சிவா, தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்க எதுவுமே இல்லையே. சில விஷயங்களை சொல்லிட்டாதான் நல்லது. உங்களை பத்தி என் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சொல்லிட்டேன். உண்மைதான், நானும் என் மனசுல இருந்ததை அப்படியே சொல்லிட்டேன். உங்க அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்னு புரிஞ்சுக்க ஜனனி, இது உண்மையாவே ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாருக்குமே அப்பா தான் தலைவர். இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிறவரு, இந்த குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு உழைக்கிறவரு, இந்த குடும்பத்துக்காக வாழ்றவரு. அப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும். நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்போ எந்தெந்த விஷயத்துக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? ஏய் ஜனனி நெல்லு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஜனனி? நான் துளசிக்கு ஹஸ்பண்டா நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல போனா நான் இன்னும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான்.